வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட மெருகேற்றும் கல். கலைநயமிக்க அலங்கார பொருட்களை மெருகேற்ற பயன்படுத்திய கல் என தொல்லியல் துறையினர் தகவல். செங்குன்றம் பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்காக வந்த லாரியை சிறைபிடித்த பொதுமக்கள். லாரியை பறிமுதல் செய்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி. அரசு பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடிய மாவட்ட ஆட்சியர். விருதுநகரில் கனிமவள கொள்ளை தடுக்க முற்படும் அரசு அலுவலர்களை அச்சுறுத்தினால் குண்டர் சட்டம் பாயும். மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கடும் எச்சரிக்கை. வந்தவாசியில் அடிப்படை வசதிகளின்றி சுத்தம் செய்யப்படாத ஆடு அறுக்கும் தொட்டி. சுற்றுவட்டார பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேடு குறித்து விளக்கம் அளிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் அலங்கார பொருட்களை மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம், செப்பு காசுகள், சூது பவளம், சுடுமண் உருவ பொம்மை, சதுரங்க ஆட்ட காய்கள், கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட 3300க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது தோண்டப்பட்ட குழியில் உருண்டை வடிவ மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கலைநயமிக்க சங்கு வளையல் உள்ளிட்ட அணிகலன்கள், அலங்கார பொருட்களை மெருகேற்ற இக்கல்லை தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் எனவும், இதன் மூலம் அலங்கார ஆபரணங்கள் தயாரிப்பில் முன்னோர்கள் கைதேர்ந்தவர்களாக இருந்துள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். செங்குன்றம் பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்காக வந்த லாரியை சிறைபிடித்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே தீர்த்தங்கரைப்பட்டு குமரன் நகர் பகுதியில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர் புகார் அளித்து வந்தனர். இந்நிலையில் குமரன் நகர் அருகே நள்ளிரவில் லாரியில் கொண்டு வந்த டன் கணக்கிலான மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்தனர். லாரியில் ஊசி, மருத்துவ கழிவுகள் மற்றும் உடைகள் என துர்நாற்றம் வீசும் வகையில் மூட்டையாக இருந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரியை வேறு எங்கும் கொண்டு செல்லாதபடி பொதுமக்கள் விடிய விடிய காவல் காத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியூருடன் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் சமூக உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய ஆட்சியர் கல்வியின் அவசியம் குறித்தும் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவியரின் கேள்விகளுக்கு ஆட்சியர் பதிலளித்தார். அப்போது மாவட்ட ஆட்சியராகவில்லை என்றால் என்ன செய்திருப்பீர்கள், உங்கள் கனவு என்ன என்று ஒரு மாணவி கேள்வி எழுப்பிய நிலையில் ஆட்சியர் ஆகவில்லை என்றால் தொழில் முனைவோராக ஆகியிருப்பேன் என்று ஆட்சியர் பதிலளித்தார். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. இன்னமும் ஆசை இருக்கிறது. எனக்கு வந்து இன்னும் நிறைய கோர்ஸ் ஷூட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நான் அந்த மாதிரி தான் மைண்ட் செட் வச்சுருந்தேன். பயங்கரமான பெரிய பிஸ்னஸ் பர்சன். பிஸ்னஸ் பர்சன் சாதாரணமாக நீங்கள் சாரி கட்டிட்டே இருக்கேன், நியூ பிஸ்னஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எனக்கு அப்படியே நிறைய ஆசை இருக்குது. மெயினாக அகாடமிக் சயின்டிஸ்ட் அண்ட் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. பின்னர் மாணவர்கள் அனைவருக்கும் ஆட்சியரின் முகம் பதித்த காஃபி கப் மற்றும் பை வழங்கப்பட்டது. மாணவர்களுடன் ஆட்சியர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் பொறுப்பேற்றுக் கொண்டு
மரக்கன்றை நட்டு வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த பழனி இந்து சமய அறநிலையத்துறை துணை இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தின் 23வது ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதவியேற்ற அவர் அதன் நினைவாக ஆட்சியர் வளாகத்தில் மரக்கன்றை நட்டு வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயம் சார்ந்த மாவட்டம் என்பதால் மக்களின் கோரிக்கைகளை சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் கூறினார். அத்துடன் தமிழ்நாடு அரசின் சலுகைகள் துரிதமாக பொதுமக்களுக்கு சென்று சேரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பிரைமரி ஃபோக்கஸ் விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி மக்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் தேவைகள் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி அதை பூர்த்தி செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பாக எடுப்போம். டிசாஸ்டர் ப்ரோன் பேரிடர் ரீசெண்டாக வந்ததில் இது ப்ரையாரிட்டி ஃபோக்கஸ்ன்றனால விவசாயம் சார்ந்த தொழில்களை ஃபோக்கஸ் செய்கிறோம். மற்றபடி மாவட்டத்தில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொரு துறை, அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் விழுப்புரம் மாவட்டத்துக்காக அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் ஆகட்டும், அவங்களோட ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், அதையும் துரிதப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு அதிவிரைவில் கொண்டு வரதுக்காக ஒரு அணியாக மாவட்டத்தில் இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் ஒரு அணியாக பணி செஞ்சு மக்களோட பெனிஃபிட்காக கண்டிப்பாக வேலை செய்யும். விருதுநகர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை தடுக்க முற்படும் அரசு அலுவலர்களை அச்சுறுத்தினால் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுப்பது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கனிம வள கொள்ளையை தடுக்க முற்படும் அரசு அதிகாரிகளை அச்சுறுத்துவதன் பேர் குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் பைகளை பயன்பாட்டு இடங்கள் 427 120 குறைக்கப்பட்டுள்ளதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வாரந்தோறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடி மாநகராட்சியில் நடத்தப்படும் குறைதீர்க்கும் முகாம்களில் மனுக்களின் அளவு குறைந்துள்ளதாகவும் தற்போது குடிநீர், கழிவுநீர் கால்வாய், பிறப்பு, இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் கூறினார். அத்துடன் மாவட்டத்தில் 427 இடங்களில் பிளாஸ்டிக் பயன்பாடு கண்டறியப்பட்ட நிலையில் அவை படிப்படியாக தடுக்கப்பட்டு 120 இடங்களாக குறைக்கப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். ஆம்பூர் அருகே கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ ஆன்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய குமேஸ்வரம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள ஒரு பெட்டி கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். இதில் சுரேஷ்குமார் என்பவர் கடையில் சோதனை செய்ததில் ஆன்ஸ் பாக்கெட்கள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இது தொடர்பான தீவிர விசாரணையில் பிரதோஸ் அகமத் என்பவரின் கிடங்கில் 30 கிலோ ஆன்ஸ் பாக்கெட்கள் இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேதம்புதூர் அருகே அம்மன் கோவிலுக்கு செல்லும் நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்வதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளுடன் திரண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் வேதம்புதூர் கிராமத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பிரிவினர் உள்ளனர். இந்நிலையில் இரு பிரிவினருக்கும் பொதுவாய் பாத்தியப்பட்டு அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் போது நடைபாதையை ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த பாதையில் இரும்பு கேட் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்க முயற்சி செய்வதால் மற்றொரு தரப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க வந்தனர். அப்போது ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையை ஒப்படைத்து விடுவதாக முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் சாலையோரங்களில் ஆபத்தான நிலையில் உள்ள மரக்கிளைகளை மாநகராட்சி நிர்வாகத்தினர் அகற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் ரவுண்ட் ரோட் பகுதியில் மிக பழமையான புளிய மரம் ஒன்று வேர்பகுதி பட்டுப்போன நிலையில் முறிந்து விழுந்தது.
இதில் அப்பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து சாலையோரங்களில் முறிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை மாநகராட்சி நிர்வாகத்தினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அகற்றினர். இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். ஃபோஸ்டஸ் எட்கிரிஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடித்தண்ணீர் வராததால் சாலையின் குறுக்கே மரங்களை போட்டு காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநாவலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆத்தூர் ஊராட்சியில் ஆதிதிராவிடர் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கடந்த 2 நாட்களாக குடித்தண்ணீர் வரவில்லை. இதனால் அவதிக்குள்ளான அப்பகுதி மக்கள் குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநாவலூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இருப்பினும் ஆத்தூர் திருக்கோவிலூர் நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு நகரில் வேகத்தடை அகற்றப்பட்டதால் மாணவர்கள் அச்சத்துடன் சாலையை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வத்தலக்குண்டு மதுரை சாலையில் இயங்கி வரும் பள்ளி கல்லூரிகள் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழக ஆளுநரின் வருகையொட்டி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் இருந்து வேகத்தடைகள் அகற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வத்தலக்குண்டு மதுரை சாலையில் வாகனங்கள் அதிவேகத்தில் நிற்காமல் செல்வதால் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெரும் அச்சத்துடன் சாலையை கடந்து செல்கின்றனர். சங்கரன் கோவில் மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பருவநிலை மாற்றம் காரணமாக தென்காசியில் பூக்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனால் சங்கரன் கோவில் மலர் சந்தைக்கு மல்லிகைப்பூ வரத்து கணிசமாக குறைந்தது. இதன் எதிரொலியாக நேற்று 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ இன்று 3750 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோன்று பிச்சிப்பூவின் விலையும் 800 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல், சின்ன வெங்காயம், மக்காச்சோளம், சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். விவசாயிகளை போலீசார் உள்ளே செல்ல அனுமதிக்காததால் அவர்கள் நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் சரவணன் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவிலில் பழமையான முறைப்படி தீப்பந்தம் ஏந்தி வீதி உலா நடைபெற்றது. தை மாத வளர்பிறையில் வந்த 8வது திதியான ரத சப்தமியை ஒட்டி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் 44வது சேத்திரமாக விளங்கும் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலில் உற்சவர் ஆதி ஜெகநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருக்குறுங்கடி GS சுவாமி மடத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பழமையான முறைப்படி தீப்பந்தம் ஏந்தி வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க வீதி உலா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 28ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கலை மற்றும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் அலங்கார சிலம்பம், கரகாட்டம், பறையாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே பயணிகள் நிழற்குடை இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கூடுவாஞ்சேரியிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் சென்னை வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கூடுவாஞ்சேரி பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணிகள் நிழற்குடை பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி காணப்படுகிறது. நிழற்குடையின் மேற்கூரை, சுற்றுச்சுவர் மற்றும் இருக்கைகள் சேதமடைந்துள்ளதால் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள்
வெயிலில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சேதமடைந்துள்ள நிழற்குடையை இழுத்துவிட்டு புதிய நிழற்குடை அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணியில் இருக்கும்போது காட்டு யானை தாக்கி படுகாயம் நடத்துனருக்கு அரசு சார்பில் எந்த உதவியும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பாபாலிங்கம் என்பவர் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். நெல்லையிலிருந்து மாஞ்சோலை, காக்காச்சி கிராமங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தில் இவர் நடத்துனராக பணிபுரிந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஊத்து பகுதியில் பணியில் இருந்த இவரை காட்டு யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த நடத்துனர் பாபாலிங்கம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சைக்காக 6 லட்சம் ரூபாய் செலவு செய்த நடத்துனர் வருமான வாய்ப்பை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளார். இதனால் உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் அம்மா பேசுகிறேன் சார். என் மகனுக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆனை வந்து ரொம்ப இதாகிட்டு ஊற்றுக்கு போன இடத்துல வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆகிடுச்சு சார். அவனை வச்சு தான் நாங்கள் இருக்கோம். நான் எங்கள் வீட்டால் இருக்கோம், 2 பொட்டை பிள்ளைங்களும் இருக்குவோம். அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு இப்போ 3 மாதமாக வேலையும் இல்லை, அவன் சம்பளமும் போடலை சார். எப்படியாவது ஏற்பாடு பண்ணி அதை அரசு உதவி பண்ணி என் பிள்ளைக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாம், வனத்துறையிலேருந்து எந்த முயற்சியும் எடுக்கலை, இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே கேட்கலை, எந்த இதுவுமே வைக்கலை எங்களுக்கு.